சரளா, இன்னைக்கு லைலாவோட குடும்பத்துலேருந்து வந்தாங்க பத்தியா பொண்ணு கேட்டு. அந்த குடும்பம் ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்காங்கம்மா. நல்ல தெளிவான பேச்சு. நம்ம லைலா மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. சரளா, சரளா ஓண்டதாம்மா பேசிகிட்டு இருக்கேன். சரளா, சரளா. மேடம், மன்னிச்சிருங்க மேடம். என்னங்க மேடம், எப்போ வந்தீங்க? என்னங்க மேடம் வேணும்? ஏய் ஏய், இப்போ என்ன ஆச்சு? நான் என்ன உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? மேடம், இல்லைங்க மேடம். என்னங்க மேடம்? நான் இன்ன வரைக்கும் பேசினதே நீ கேட்கலையா? இல்லை மேடம், நான் வேற ஒரு யோசனையில் இருந்தேன், அதான். இன்னைக்கு லைலாவை பொண்ணு கேட்டு வந்திருந்தாங்க பத்தியா. அந்த ஃபேமிலி ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்கன்னு சொன்னேன். ஆமாம் மேடம், ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்குமே பிடிச்சிருந்தது. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி பேசுறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நடந்துப்பாங்கன்னு வேற தெரியல. இல்லை மேடம், நல்லவங்களா தான் இருக்காங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க மேடம். அது சரி, நானும் வந்துட்டு போனதுலேருந்து பார்க்குறேன். நீ ஏன் ரொம்ப சோகமா இப்படி ரூம்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குற, வெளியே வராம? இல்லை மேடம், சும்மாதான். இங்கே பாரு, நீ ஏதோ ஒன்று மறைக்கிற, ஆனால் அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. ஏதாவது ஒன்று சொன்னாதானே அதுக்கான சொல்யூஷன் நான் என்னன்னு சொல்ல முடியும். இல்லைங்க மேடம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாரு, என்கிட்ட மறைக்காத, எதுனாலும் சொல்லுமா. என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். இங்கே இருக்க எத்தனையோ குழந்தைங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் வாய் விட்டு சொல்ல முடியாததை கூட நீ புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுற. அப்படி இருக்கும்போது அந்த கர்த்தர் ஏதோ உங்ககிட்ட பேசுன்னு சொன்ன மாதிரி எனக்கு இருக்கு. அதனால தான் கேட்குறேன், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. மேடம், நான் சொன்னதுக்கப்புறம் என்னை இந்த ஆசிரமத்தை விட்டு ஏதோ அனுப்பிட மாட்டீங்கல்ல? என்ன சொல்லலாம், ஏமாப்பா அழுவுற நீ? என்னன்னு சொல்லு. அழாம எதா இருந்தாலும் சொன்னாதான் நமக்கு என்னன்னே புரியும், சரியா? மனசை விட்டு பேசு. என்னை வெளியே அனுப்பிட மாட்டேன்னு மட்டும் சொல்லுங்க மேடம். உன்னை எதுக்குமா நான் வெளியே அனுப்பணும்? அப்படியெல்லாம் அனுப்புறதுக்கான காரணம் என்ன? அப்படி வெளியே அனுப்புற அளவுக்கு நீ என்ன தப்பு பண்ணுன? நான் பல தடவை யோசிச்சிருக்கேன் மேடம், உங்ககிட்ட கர்த்தர்கிட்ட நான் பாவ மன்னிப்பு கேட்கணும்னு. ஆனா என் நேரம் கேட்க முடியாவே போச்சு. சொல்லுமா சரளா, என்ன விஷயம்? மேடம், நான் வேற யாரும் இல்லை மேடம், லைலாவோட சொந்த அம்மா மேடம். சரளா? அம்மா மேடம், தப்பான ஒருத்தரை நம்பி ஒரு குழந்தைய பெற்று அதை எப்படி இந்த சமூகத்தில் வளர்க்க தெரியாம வளர்க்கணும்னு தெரியாம தான் இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன் மேடம். அதுக்கப்புறம் என் பிள்ளைய விட்டுட்டு என்னால் இருக்க முடியலன்னு தான் நான் அந்த வயசுலயே இங்கே வேலை செய்வேன்னு நான் சொல்லி உங்கள் கூடயே வந்து சேர்ந்துக்கிட்டேன் மேடம். நான் பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தமாக தான் என் குழந்தையிலிருந்து இங்கே இருக்க எல்லா குழந்தைங்களையும் என் குழந்தைய நினைச்சு அரவணைச்சு எல்லாம் பண்ணினேன் மேடம். போதே நான் பல தடவை யோசிச்சிருக்கேன், எதுக்கு நீ மற்ற குழந்தைங்களை விட லைலா மேலே ரொம்ப அக்கறை காட்டுறேன்னு. ஆனால் இதுதான் காரணம்னு எனக்கு தெரியல பாரு. மன்னிச்சிருங்க மேடம், இந்த தப்புக்கு என்னை கர்த்தர் எப்பயும் மன்னிக்க மாட்டாரு. இங்கே பாருமா, இந்த உலகத்தில் தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. தான் தப்பை உணர்ந்து இத்தனை வருஷம் நீ இருந்திருக்க பாரு, அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஆனால் என்ன, நீ இத்தனை நாள் இவ்வளோ கஷ்டத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இத்தனை நாள் இருந்திருக்க. அதை என்கிட்ட சொல்லியிருந்தா நானே ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன். இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓம் பொண்ணோட கல்யாணம், நீ அந்த இடத்துல முன்ன நின்று எல்லாமே பண்ணணும். நான் எப்படி மேடம் போகிறது? என் பிள்ளைய அதையால மேடம் இங்கே விட்டுவிட்டேன். நான் என்ன மேடம் பண்ணுவேன்? அவன் என்னை ஏற்றுக்க மாட்டானே மேடம். லைலா ரொம்ப தங்கமான பொண்ணு, அவள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவா. எல்லாரோட வாழ்க்கையில நிறைய முன்னேற்றங்களை கொடுத்துருக்கா. அப்படியாப்பட்ட பொண்ணு உன்னை புரிஞ்சுக்க மாட்டான்னு நீ எப்படி நினைக்கிற? இல்லை மேடம், அவன் என்ன புரிஞ்சிக்க மாட்டான் மேடம், என்ன புரிஞ்சிக்கவே மாட்டான். இங்கே பாரு, அவளுக்கு நீ கல்யாண பரிசுன்னு ஒன்று கொடுக்கணும்னா நீ தான் அவள் அம்மானு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ பாட்டுக்கு இப்படி மூலையில் முடங்கி கிடந்தா அது சரிப்பட்டு வராது. ஏற்கனவே ஒரு கெட்டவன் கையில் நீ ஒரு பொருளாக மாட்டி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, அதெல்லாம் அவள் புரிஞ்சுக்குவா. சரிங்க மேடம், அந்த படுபாவி என்னை இப்படி பாடப்படுத்திட்டு அவன் அங்கே நல்லா இருக்கா. ஆனால் இன்னைக்கு அவளை நம்பினால என் பிள்ளை என்ன அடைந்தா இங்கே இப்படி ஆனாத மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்துட்டு இருக்கோம். ராசமா தண்ணி, ராசமா. டா சொன்னேன் இல்லை, சாப்பிடும்போது தண்ணி எப்பயும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கங்கன்னு சொல்றதையே கேட்கறது இல்லை. தண்ணி குடு. பார்த்து பார்த்து பொறுமையா பொறுமையா, யாரோ உங்க வேண்டுனவங்க நினைக்கிறாங்க போல இருக்கு, அதான் பொறையேறிடுச்சு. தண்ணியை குடிங்க. என்ன யாருன்னு நினைக்க போறா? பிள்ளைங்க தான் நினைக்குதுங்களோ என்னவோ. ஆயிரம் தான் செருப்படி வாங்கினாலும் இந்த புத்தி மட்டும் ஏன்னா மாறி தொலைய மாட்டேங்குதுன்னு தெரியல. என்ன பேசுற நீ? இல்ல, அவளுக்கு எல்லாம் எனக்கு என்ன வந்துச்சுன்னா அன்னைக்கு போனவளுக்கு இன்ன வரைக்கும் வீடு வரல. ஒருத்தி என்னமோ கேட்ட காசை தூக்கி மூஞ்சில வீசிட்டு போறா. இன்னொருத்தி காசு கேட்டதுதான் அவ மூச்சும் இல்ல பேச்சும் இல்ல மாதிரி இருக்கா. இப்பதான் என்னமோ பிள்ளைங்க நினைக்கிறாங்களாமா. பிள்ளைங்க வெங்காயம். இங்க பாரு,
என்ன பேசுற நீ? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வயசு எனக்கு ஆகி போச்சுன்னு ரொம்ப தான் ஓவரா வாய் பேசிக்கிட்டு இருக்க. முதல்ல எப்படி இருந்தாலும் மறந்துடாத. நீங்க முதல்ல எப்படி இருந்தீங்கன்னு மறந்துடாதீங்க. ஊர் முழுக்க என்னென்ன கேடித்தனா கேப் மாதிரித்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. போனா போதுன்னு ஏத்துக்கிட்டு நான் தான் வாழ்ந்தேன். உங்களை நம்பி 3 பிள்ளைங்களை பெத்து வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தது நான் தான். 3 பிள்ளைங்களை பெத்து அனாதையே என்னை விட்டுவிட்டு எவ்வளோ ஒருத்தி முக்கியம் தானே போனீங்க. 3 வச்சுக்கிட்டு சோத்துக்கே வழி இல்லாம எங்கிட்டும் போய் பிச்சை எடுக்காத குறையும் என் ஆத்தா வீட்டுல இருந்து பிச்சை எடுத்துக்கிட்டு வந்து 3 வளர்த்தேன். ஆனா அந்த 3 இன்னைக்கு என்னை திரும்பி பார்க்க மாட்டேங்குதுங்க. அதுங்க கூட போனா போயிட்டு போதும். நீ என்னென்ன கேப்பாய்த்தனம் பண்ணிவிட்டு வந்த. அப்படி இருந்தும் கை கால் அடிபட்டு வந்து இங்க நான் எவ்வளவோ பார்த்து எல்லாமே பண்ணினேன். அப்படி இருந்தும் கொஞ்சமாவது ஒரு நன்றி விசுவாசம் இருக்குதா? எப்ப பாரு பிள்ளைங்க பிள்ளைங்க பிள்ளைங்க. அப்படி உங்களுக்கு இருக்கிறதுக்கு கஷ்டமாச்சுன்னா உங்க புள்ள வீட்டுக்கு போங்க. போய் நல்ல மூக்க பிடிக்க சோறு போடுவாளுங்க. பழைய சோறை தின்னுபிட்டு அங்கேயே கடங்க. இப்ப என்ன சொல்லிவிட்ட? நீ எதுக்கு இப்படி படப்படன்னு பொறிச்சு கொட்டுற? அப்புறம் வயிற்றுச்சலா இருக்காதா? அங்கிருந்து பொறையேறி போச்சு போல இருக்குன்ட்டு சாப்பிட்ற நேரத்தில் இங்கே தண்ணி கூட பக்கத்தில் வைக்காம இருக்காருன்ட்டு எடுத்துக்கிட்டு ஓடி ஆடுறேன். அந்த ரூம்ல இருந்து இந்த ரூமுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு. ஆனா அது உங்களுக்கு பெருசா தெரியல. பிள்ளைங்க நினைக்கிறாளுங்களாம். பிள்ளைங்க புள்ள நினைக்கிறாளா இல்ல போனீங்களே அவன் நினைக்கிறாளா என்னவோ? பாரு, நானே பழசெல்லாம் மறந்துட்டு நீதான் முக்கியம்னு வந்துட்டேன். சும்மா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. அப்படியே வந்தாரு. வந்து மட்டும் என்ன காசை பணம் தானே சம்பாரிச்சிங்களா? கையை காலை உடச்சுக்கிட்டுல வந்தீங்க. வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் கஞ்சி ஊத்துறது நானும் என் பையனும் தான். அவனும் போயிட்டான். 10 காசுக்கு பிரோசனம் இல்லாம இங்க வந்து உட்காந்து என் உயிர் எடுக்கிறதுக்கு நீங்க அப்படியே போயிருந்திருக்கலாம். இங்க பாரு, நல்லா இருக்கும்போது யாருமே தெரியாது, இல்லாத போது யாருமே என்னன்னு தெரியும். ஆமா ஆமா, நீங்க இருந்து இங்க சம்பாரிச்சு போடுறதுதான் தவறி போகுது பாருங்க. 10 ரூபாய்க்கு பிரோசனம் இல்லைனாலும் இந்த வாய் கொழுப்பு கொண்ணும் குறைச்சலே இல்ல. எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அது நக்கிதான் திங்குன்னு சொல்லுவாங்க. அது சரியா தான் இருக்குது. அப்பயே வந்தப்ப அடிச்சு வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். போனா போது ஒருத்தனோட தான் வாழணும்னு இங்க இருந்தேல. அதுக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். ஏட்டா அப்பயும் சொன்னுச்சு, 3 பிள்ளைய பத்தி விட்டுட்டு நீ வாரி, நான் உனக்கு இங்க 2வது கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு. அப்பயே போயிருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன் போல இருக்கு. காலம் முழுக்க இங்க சீரழிவுபட்டு சாவுறதுக்கு. ரத்தம் நல்லா உடம்புல ஓடும்போது எல்லா தப்பையும் பண்றானுங்க. இவனுங்களை கட்டின பாவத்துக்கு இவங்களை வச்சுக்கிட்டு கடைசி காலம் வரைக்கும் கஞ்சி ஊத்தி தொலைணும்னு நமக்கு தலையெழுத்து. நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. இப்படியாப்பட்டவன் எனக்கு புருஷனா அமைஞ்சிருக்கேன். இவனுங்களை மாதிரி நானும் தெரிஞ்சிருந்தேனே நல்லா இருந்திருக்கும் குடும்பம். இவன் வந்தோடனே நம்ம ஏத்துக்கிட்டோம். நம்மள அந்த இப்படி ஏத்துப்பானுங்களா? பேசி பேசி சாவடிச்சிருப்பாங்க நேரத்துக்கு. செத்த இடத்துல புல்லு மாச்சு போயிருக்கோம். ஞான சருப்புனா ஓனாய்க்கு கொண்டாட்டமா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. உடம்பு நல்லா இருக்கும்போது சம்பாதிச்சு போடும்போது தெரியல. இன்னைக்கு நமக்கு 10 செலவு பண்ற மாதிரி ஆயிப்போச்சு. உடம்பு முடியாம கிடக்குறனோனி என்னென்ன பேச்சு பேசுறா பாரு. ஒரு வயசுக்கு மேல குடும்பத்துல எல்லாம் இருக்கவே கூடாது. 60க்கு மேல இருந்தா ஆபத்து தான். பேசாதுக்கு அந்த கடவுள் இந்த உசுரை எடுத்துடலாம். இவதான் முக்கியம்னு, இவதான் முக்கியம், இவன் மட்டும்தான் முக்கியம்னு எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு வந்தேன்ல. எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். இந்நேரத்துக்கு சரளாவோட இருந்திருந்தா என்ன தங்கமா தாங்கினான். நான் தான் தங்கத்தை தூக்கி வீசிட்டு தகரத்தை கையில ஏந்திட்டு. அதுதான் இப்ப வரைக்கும் படுறேன் பாடு. ஒவ்வொரு நாளும் பழச பேசி பேசி கொல்லுறா. ஏதோ ஊசியில ஆணிய வச்சு குத்துற மாதிரி. மா போனீங்களே, என்னாச்சுமா? அண்ணி சோகமா இருங்க, சிரிக்காதீங்க. என்னப்பா என்னம்மா? அத்தை என்ன ஆச்சு? போயிட்டு வந்து எதுவும் சொல்லவும் இல்ல. என்னத்த மருமகனேன்னு சொல்றது? அது நமக்கு செட் ஆகாது மருமகனே. அத்தை என்ன சொல்றீங்க? நீங்க வேற அன்னைக்கு சொன்னீங்க லைலா மேல எனக்கு எந்த விருப்பமும் கிடையாது, நீங்களா பார்த்து அமைச்சு கொடுக்கறதுனாலதான் இந்த வாழ்க்கையை அமைச்சுக்கிறேன்னு. அதனால மறந்துருங்கப்பா நாங்க சொன்னதெல்லாம். ஏன்னா அது நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. அத்தை என்னத்த? அம்மா அத்தை என்ன சொல்றாங்க? ஆமாண்டா, அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்குள்ள செட் ஆகாதுடா. பார்க்கதான் நல்ல பிள்ளைமா இருக்கு. அங்க உள்ளவங்க எல்லாமே வேற மாதிரி சொல்றாங்கடா. அதனால செட் ஆகாதுடா. அப்பா என்னப்பா அங்க என்னதான் நடந்துச்சு? அட போதுமா 2 பேரும் கம்முன்னு இருங்கம்மா. பையன் பதறி போயிட போறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவங்களுக்கும் ஒன்றை பிடிச்சி போச்சு, நம்ம குடும்பத்தை ரொம்ப பிடிச்சி போச்சு. வர நல்ல முகூர்த்தத்திலேயே எல்லாம் ஆக வேண்டியதை பாருங்க, நாங்களே முன்ன நின்று எல்லாம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. மா அத்தை பாத்தீங்களா? சரியான வேலை பார்த்துட்டீங்க போங்க. கொஞ்ச நேரத்துல எனக்கு பதட்டமாயி போச்சு. நீங்க தான் பிடிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. கல்யாணம் எல்லாம் வேண்டாம் நீங்க. இப்ப என்ன மருமகனே புதுசா நடிப்பு தான் இத்தனை நாளா? ஐயோ அத்தை அப்படிலாம் ஒண்ணும் இல்லத்த. முகத்துல கல்யாண கலையில வந்துருச்சு. ஐயோ போங்கத்த. டேய், ஒரு பக்கம் வளைஞ்சு ஊத்துதுடா, தொடச்சுக்கடா. ஓடிட்டான். மகாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு, நம்ம கௌசிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. 2 பிள்ளைங்களும் நல்லா இருக்கு. அடுத்து நிரஞ்சன் தான். இவனுக்கு ஒரு நல்லது அமைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? நமக்கு நிம்மதியாயிடுவோம். ஆமாண்ணே, இப்ப எப்படி நம்ம மகாவும் நம்ம கௌசியும் ஒற்றுமையா இருக்காங்களோ அதே மாதிரி வரப்புலையும் இதுங்க 3 அக்கா தங்கச்சிங்க மாதிரி ஒன்னா இருந்தா அதுவே போதும். வேற என்ன வேணும் நமக்கு? ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, ஒரு பொண்ணு அண்ணன் தம்பியோட பிறந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும்.
ஏன்னா மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு கஷ்டம்னா அண்ணன் இருக்கு, அண்ணனுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம இருக்கோம், மகாவுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம நிரஞ்சன் இருக்கான், நிரஞ்சனுக்கு ஒரு கஷ்டம்னா தான் யாரு வருவான்னு தான் யோசிக்கிறேன். அதெல்லாம் நம்ம மாப்பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, அவங்க பாத்துப்பாங்க. சரியா? ம்ம். ஓய், என்னங்கடி அங்க நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க இங்க. ஐயோ நாங்க வரலப்பா. உன் மாமியார் எந்த நேரத்துல இருந்து எங்கிட்டு வரும்னே தெரியாது. அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. நீங்க வேற, என் மாமியார் இப்போ முதல்ல மாதிரி இல்ல. என் மேல எவ்வளோ அன்பா இருக்காங்க தெரியுமா? எல்லா வேலையும் அவங்களே இழுத்து போட்டு பாக்குறாங்க. அத்தை வைங்கத்தை நான் செய்யறேனாலும் கேட்கறதே இல்ல. அதனாலதான் எங்களை பார்க்க கூட வெளியே வர்றது இல்லையோ. அடா அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, இந்த துணியெல்லாம் அவங்க தான் துவைச்சு போட்டாங்க. சரி நான் காய போட்டு கிளிப்பு குத்துறேன் அத்தை அப்படின்னு குத்திக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, அப்ப மாமியார் மருமகளும் சேர்ந்து குடும்பத்தை நிர்வாகிக்கிறீங்க அப்படித்தானே? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, பாவண்டி வயசானவங்க. நம்ம மருமவக்காரி நம்ம நடிப்பை நம்பிட்டா, அப்ப இனி நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். நான் கூட நினைச்சேன் இவன் நம்மளை நம்புறதுக்கு ரொம்ப மாசம் ஆகும், நம்மளும் நடிச்சு இவளை ஏமாத்த ரொம்ப நாள் ஆகும்னு. பரவாயில்ல, 2-3 நாளையே நம்பிட்டா. எப்படியோ ஒன்று 2 பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். நீ என்ன பண்றியோ எது பண்றியோன்னு பார்க்கத்தான் வந்தோம். வாரம் இல்லை பொங்காதடி. உன் மாமியார் தான் உனக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குது. என் மாமியார் செஞ்சு கொடுக்குதுன்னா அது வேற. இத்தனை வருஷம் எதுவும் பண்ணாத உன் மாமியார் செய்தே, அதாலும் எனக்கு பெரிய இதா இருக்கு. நல்லா இருக்க சங்க ஊதிக்கு எடுத்தான ஆண்டின்ற கதையா ஆயிடுமே. மருமவளே, அத்தை என்னம்மா துணியெல்லாம் காய போட்டியா? அங்க அத்தை சூசு போட்டு வச்சிருக்கேன், வாமா குடிக்கலாம். எம்மாடி நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம்ல, ஏமா அப்படி வெளியே நிக்கிறீங்க? உள்ள வாங்கம்மா, நீங்களும் ஜூஸ் குடிப்பீங்க. என்னடி இது, நம்மளும் சூசு கேட்டாலே இதை ஆப்பு வைக்கும். இதுதான் சூசு போட்டு கொண்டு வந்திருக்கே, எதுவும் உள்குத்து குத்து இருக்குமா? அத்தை நீங்க எதுக்கு அத்தை சிரமப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் எல்லாம் பண்ணிக்குவேன், சும்மா நீங்க இருக்க மாட்டீங்க போல இருக்கே. என்னம்மா பண்றது, இத்தனை வருஷம்தான் மருமவளை புரிஞ்சுக்காம இருந்துபிட்டேன். இனிமேல அப்படி இருக்க முடியுமா? வயசான காலத்துலயாவது புண்ணியத்தை சேர்த்துப்பிட்டு போவோம். யாருக்கு செய்கிறேன்? ஏன் அவளுக்கு, ஏன் மருமகளுக்கு தானே செய்கிறேன். வாடாமா வா. எம்மாடி நீங்களும் வாங்கம்மா, நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்லா இந்த வெயிலுக்கு ஏத்தம்மா குடிச்சிட்டு நல்லா போய் உக்காந்து புறணி பேசுங்க. அத்தை அப்படி இல்லைம்மா, வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தானே பேசிக்கிட்டு இருப்பீங்க, அதை சொன்னேன். வாங்க வாங்க வாங்க, எடுத்து வைக்கிறேன், ஒடியாங்கம்மா. ஐஸ் கட்டி அப்புறம் கரைஞ்சு போயிடும். ஆத்தடியாத்தி, இந்த கிளவி வைக்கிற ஐஸ்ல நான் உறைஞ்சு போயிடுவேன் போல இருக்கே. பாருங்க என் மாமியார் எப்படி தங்கமா தாங்குறாங்கன்னு. வாங்க நீங்களும் வந்து குடிச்சுப்புட்டு போங்க. எங்களுக்கு வேண்டாம். என்னடி அவ வேணான்ட்டு போயிட்டா, உனக்கு குடிக்கலான்னு தோணுது, குடிக்க வேணான்னு தோணுது. இங்க பாரு, கம்முன்னு வான்னு சொன்னேன். வா, மாமியார் ரொம்ப மாறிட்டாங்கடி, வாடி உள்ளவா. தடி என்ன ஒண்ணு காத்திருக்குதோ. வாங்கம்மா. வந்துகிட்டு இருக்கோத்த, 2 கிளாஸ் ஊத்தி வைங்க.